இரும்பு சத்து, நார் சத்து, கால்சியம் ஒரே ஒரு ஃபுட்டில் இருக்குன்னா அது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி முருங்கைக்கீரை பொரியல் தான். ஃபஸ்ட்டு அதுக்கு வேர்க்கடலையும் கொஞ்சம் காஞ்ச மிளகாவும் வறுத்து வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அதுக்கு ஒரு கைப்பிடி அளவு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு முருங்கைக்கீரையை பார்த்திங்கன்னா நல்லா அலசி எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு தேவையான கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணுங்கள். சால்ட்டு கொஞ்சம் ஜாஸ்தியானாலும் உப்பு கரிக்கிற மாதிரி ஆயிடும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தண்ணி ஊற்றாதீங்க. இதுலேயே நல்லா ஸ்லோ சிம்மில் வச்சு ஒரு 15 நிமிஷம் வதங்கட்டும். இது கூட நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது கூட கொஞ்சம் பூண்டு, அதே காஞ்ச மிளகா, கொஞ்சம் வேர்க்கடலை கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது 10-15 நிமிஷத்துலேயே நல்லா வெந்து வந்துடும். இது கூட அரைச்சி வச்ச இந்த மசாலாவை எடுத்து மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம் ஸ்லோ சிம்லேயே. வெயிட் பண்ணிட்டு எடுத்து பவுலில் போட்டு சர்வ் பண்ணி பாருங்கள். பசங்களுக்கு வீக்லி ஒன்ஸாவது கொடுத்து பாருங்கள். அவங்க ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.